ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை கர்த்தர் எதை புசிக்க வேண்டும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். தேவன் விரும்பாததை புசித்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் சோதித்து இதை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், இதை புசிக்க கூடாது என்று விரும்பி கண்டிப்பாக அவர்கள் புசிக்காமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் சத்துருவை ஜெயித்திருப்பார்கள். இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் சோதித்து பார்த்து நடக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாம் சோதித்து பார்க்காமல் நமக்கு விருப்பமாக இருக்கிற காரியங்களை எல்லாம் செய்வோம் என்று சொன்னால் சத்துருவின் வலையில் விழுந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டு பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி பரம தரிசனத்தை நாம் இழந்து விடுவோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று. இந்த கடைசி நாட்களில் நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? இது தேவனுடைய வழியில் நாம் பிரயாணம் பண்ணுகிறோமா? இது கர்த்தருக்கு பிரியமான வழியில் செயல்படுகிறோமா? இது கர்த்தருக்கு பிரியம். நான் போகிற பாதையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஒரு காரியம், ஒரு திங்ஸ் வாங்குகிற காரியமாக இருக்கட்டும், இதில் கர்த்தருக்கு பிரியம் இருக்கிறதா? கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறதா? கர்த்தர் விரும்புகிறாரா என்பதை நாம் சோதித்து பார்த்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட முடியும். சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறது போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம கேட்டால் மட்டும் போதாது. உமக்கு பிரியமானது எவைகள் என்று கண்டறிந்து சோதித்து பார்த்து நலமானவர்களை பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வாராக. எல்லாமே நல்லது கிடையாது. எவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியம், நம்முடைய கண்களுக்கு தோன்றுகிறது, மனிதர்கள் காண்பிக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், நம் மனசுக்கு பிடிச்ச உடனே போய் எதையும் வாங்கிடக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமா, நான் போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமா என்று நாம் நிதானித்து சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடித்துக்கொள்ள, நலமல்லாதை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் பூமியில் மகிமைப்படுகிற காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தோன்றுகிற எல்லாவற்றையும் நம்ம செயல்படுத்தாத படிக்க கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செயல்பட்டு அவருடைய வழிகளில் நடந்து நிச்சயமாக வருகிற நாட்களில் அநேக காரியங்கள் இருக்குது. 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வந்திருக்கிறது. மனுஷர் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தையுள்ளவர்களாயும் காணப்படும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மறுதளிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுவாங்க. கேட்டால் கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. அப்படியல்ல தேவ பிள்ளைகளே, எது கர்த்தர் கொடுக்கிறார், எது கர்த்தர் சித்தம், எது கர்த்தருக்கு பிரியம் என்பதை நம்ம நிதானித்து அறிந்து சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்தால்தான் தெரியும் தேவ பிள்ளைகளை. சோதித்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து நலமல்லாதை விட்டுவிட்டு நலமானதை மட்டும் பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். இந்த நாளில் தகப்பனே, உமக்கு பிரியமானது என்ன என்று நாங்கள் சோதித்து பார்த்து கர்த்தாவை நலமானதை பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை எங்களுக்கு தோன்றுகிற எந்த காரியமாக இருந்தாலும் எங்கள் இஷ்டப்படி செய்யாத படிக்க உமக்கு பிரியம் இருக்கிறதா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நிதானித்து அறிந்து ஜெபித்து கேட்டு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறது கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு காரணம் தனக்கு பிரியமாக இருக்கிற காரியத்தை செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தள்ளுங்க. உம்முடைய நல்ல ஆவி எங்களுக்கு செம்மையான வழி நடத்த கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.